அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இறைவன் அருள்ல எல்லாரும் நன்றாக இருக்கணும், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற இறை வசனத்தை தொடங்கி இன்று தினம் ஒரு திருக்குறள் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படின்னா, ஆகச்சிறந்த திருக்குறள்ல இதுவும் ஒண்ணு. என்ன திருக்குறள் ஐயா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுப்பை இல. ஆஹா, என்ன ஒரு அருமை! யாரெல்லாம் இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு பாருங்க. அவனுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம நிறைய பேர் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம், இறைவா நீ எனக்கு இது தந்தா நான் உனக்கு இது தரேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இறைவனுக்கு எது கொடுத்தாலும் அவன் இது வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்துதான் அவனுடைய பொருள் நிறைவேறணுமா? இல்லையே. அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. அவன் என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, நன்றி விசுவாசம். நீங்க என் மீது கொண்ட அந்த நன்றியோடு இருக்கிறீர்களா அப்படின்னு மட்டும்தான் எதிர்பார்க்கிறான். இறைவன் இது வேணும், இறைவன் எனக்கு இது வேணாம் அப்படின்னு இறைவன் ஒருபோதும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட வேண்டும் வேண்டாமை இலானடி, இலானா இறைவன் சேர்ந்தார்க்கு, இறைவனை யாரெல்லாம் சேர்கிறார்களோ, இறைவனை நினைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில இன்பம் மட்டுமே பெற்று துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இறைவன் யாரெல்லாம் இறைவனை நினைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இன்பம் மட்டும்தான் கிடைக்கும், துன்பம் ஒருபோதும் வராது. அப்போ இந்த திருக்குறளை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லி மனனம் செஞ்சிப்போம். அருமையான திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுப்பை இல. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பொறுமையா சொல்லி மனனம் செஞ்சுக்கீங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுப்பை இல. மீண்டும் ஒரு சந்திப்புல நம்ம சந்திப்போம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.